நீக்கல். ஔவையின் புகழுக்கோர் மூதுரை, வள்ளுவனின் புகழுக்கோர் திருக்குறள், அருணகிரியின் புகழுக்கோர் திருப்புகழ். அடியேன் புகழுக்கு இம்மேடை புகழ் தரும் மேடையாய் அமையட்டும் அவையோரின் கரவோசைகளுடன். தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவ வேண்டும் என்பதற்காக சங்கம் வளர்த்து தமிழை பேணி காத்த மதுரை மண்ணில் இன்றளவும் முத்தமிழை பேணி வானளவு காப்பதற்காக முப்பெரும் விழா நடத்தி கொண்டிருக்கும் முத்துத்தேவர் முக்குளத்தோர் பள்ளிக்கு என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். காய்ப்பது மரத்துக்கு பெருமை, கற்பது மனிதனுக்கு பெருமை. ஆமன் பார்த்தவர்களே, சாலை ஓரத்தில் 1000 மரங்கள் நின்றிருந்தாலும் காய்த்து குலுங்கும் ஒரு மரத்தின் கிளைகளில் தான் பறவைகளும் கிளிகளும் இன்னிசை ரீங்காரம் ஒடுக்கின்றன. அம்மரங்கள் தானே நிழலுக்கு ஒதுங்கும் மனிதனின் பசியையும் தீர்க்கின்றன. அதே போல்தான் ஓர் அவையில் 1000 மனிதர் அமர்ந்திருந்தாலும் சால கற்றோர் தனக்கென தனி சிறப்பு பெறுகின்றனர். அதனால் தான் இன்றைய தலைப்பு சிறந்த தலைப்பு. காய்ப்பதுதான் மரத்திற்கு பெருமை, கற்பதுதான் மனிதனுக்கு பெருமை என்று. இதை நாம் வள்ளுவனின் கண்ணோட்டத்தை கண்டோமேயானால் காய்க்கும் மரத்தை கூற வந்த வள்ளுவர் இப்படி கூறுகிறார்: பயன்மரம் வள்ளூர் பழுதற்றார் செல்வம் நயனுடையான் கண் படிந்தென்று. எப்படி பழுத்த பழங்களை தரும் செல்வம் மரம் ஊருக்கு நடுவில் நின்று அனைவருக்கும் பயன் தருமோ, அதே போல் நல்லவரின் செல்வமும் அனைவருக்கும் பயன் தரும் என்று கூறி பழுத்த பழங்களை நல்கும் காய்ப்பதுதான் மரத்திற்கு பெருமை என்று கூறுகிறார். கற்றாரை கூற வந்த வள்ளுவரோ, கற்றாரே கண்ணிரண்டுடையார் கல்லாதார் முகத்திரண்டு புண்ணுடையார் என்று காய்ப்பதுதான் மரத்திற்கு பெருமை, கற்பதுதான் நம்மை போன்ற மனிதர்களுக்கு பெருமை என்ற இத்தலைப்பை அன்றே அவசியாராய்ந்துவிட்டார். மரத்தை பற்றி கூற வந்த கவிஞர் சுரதா 4 வரிகளில் அழகாய் கூறியிருப்பார்: மண்ணுக்குத்தான் மரம் பாரமா, மரத்துக்குத்தான் விளை பாரமா, கிடைத்துத்தான் காய் பாரமா, பெற்ற தாய்க்குத்தான் பிள்ளை பாரமா. என்ன அருமையான வரிகள்! கேட்டவுடன் காதில் தேன் சொட்டும் அளவுக்கு அழகான வரிகள். மண்ணுக்கு மரம் பாரமில்லை, அது மண்ணை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஆயுதம் என்பதை இச்சமுதாயம் மறந்து விட்டதே என்னும் வருத்தத்தை 4 வரிகளை காட்டியிருப்பார். இதே போல் பழமொழி பாடல் ஒன்றில் வெள்ளத்தால் அழியாது, வெண்மணலால் வேகாது, கல்வரால் கொள்ளத்தால் நிகழாது, கொடுத்தால் நிறைய குறையவே குறையாது, கல்வி என்னும் உள்ள பொருள் இருக்க அழியும் இவ்வுலகம் பொருள் தேடி அடைவதேனோ என கல்வியை மறந்து ஏன் இந்த உலகம் வேறு பொருள்களை தேடி அடைகின்றது என அறிஞர் அழகாய் கண்டிருப்பார். ஆக காய்ப்பதுதான் மரத்திற்கு பெருமை, கற்பதுதான் மனிதனுக்கு பெருமை என்று எக்காலத்திலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வீரத்துக்கு பெயர் போன கவிதான பாரதியார் பராசக்தியிடம் ஒரு வரம் பெற்றார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணின் நடைகளாய் 10-15 தென்னை மரங்கள் உடனே நட்டுத்தர வேண்டும் என்று. அதே பாரதியார் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எங்கள் பெயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என கல்வியையும் மரத்தையும் சேர்த்து போட்டியே பாடினார். ஆக காய்க்கு குழுங்கும் மரத்தின் பெருமையும் கட்டு சிறக்கும் மனிதனின் பெருமையும் ஒன்று சேர ஒரே தலைப்பாய் அழித்து இத்தலைப்பை வழங்கிய உள்ளங்களுக்கு தங்க கட்டிகளைத்தான் பரிசளிக்க வேண்டும். அது முடியாதெனினும் நம் கரவோசைகளை நிச்சயம் அவர்களுக்கு பரிசாய் அளிப்போம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற தத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைத்தவர்கள் தமிழர்கள். இந்த நாளியார் பாடல் வரிகளை கேளுகிறேன்: கல்வி கரையில் கற்றவர் நாசினர், மெல்ல நினைக்கும் புலிப்பட நோக்கினேன், ஆறான் நமைமுறை கல்வி நீரும் பாலும் குருவி தெரிந்தே என்று இவ்வரிகள் அழகாய் கூறுகின்றது. தாமரை மலரில் இருக்கும் பாலை மட்டும் அறிந்துவிட்டு தண்ணீரை விட்டுச் செல்லும் அன்னப்பறவை போல் நாளைய தலைமுறை மாணவர்கள் நல்ல நூல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து படித்து அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று. ஆக இந்த காலகட்டத்தில் எப்பொழுதுமே கல்வியும் மரமும் தான் சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியம். இதைத்தான் தன் வெற்றி வேட்டையிலே அதிவீர ராமபாண்டியன் அழகாய் கூறுகிறார்: கற்றல் நன்றே, கற்றல் நன்றே, பிச்சை குளிர் கற்றல் நன்றே என்று. இதே கருத்தை பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே கூறினார். எப்படி கூறினார்? உட்டுளி உறவையும் ஒரு பொருள் கொடுக்கும் பிறநிலை முடியாது கற்றல் நன்றே என்றார். இன்றைய காலகட்டத்தில் காய்க்கான மரமும் கற்கான மனிதனும் பாலையில் கிடக்கும் பருமணல் போன்றவர்கள், சாலையில் கிடக்கும் விதை நெல் போன்றவர்கள், எட்டாய் இடத்தில் கிடைக்கும் கிட்டா தேன் போன்றவர்கள், மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் புதை செல்வம் போன்றவர்கள் அல்லவா?
நிறைந்திருக்கிறதோ அங்கு பசி என்னும் இருள் நீங்குகிறது. எங்களிடத்தில் கல்வி கற்ற மனிதன் நிறைந்திருக்கிறானோ அங்கு அறியாமை என்னும் இருள் விலகுகிறது. ஆக காய்ப்பதுதான் மரத்துக்கு பெருமை, கற்பதுதான் மனிதனுக்கு பெருமை. இறுதியாக இப்படி கூடிய உரையை நிறைவு செய்கிறேன். மரத்தின் குற்றத்தை தீர்ப்பது உரம். அதனால் மரத்துக்கு உரம் மிகவும் அவசியம். மனிதனின் குற்றத்தை தீர்ப்பவர் ஆசை நீக்கும் கிரியரான ஆசிரியர். ஆக உரத்தையும் ஆசிரியரையும் போற்றி பேணுவோம். மண்ணும் மரமும் கல்வியும் இந்த உலகத்தை நிச்சயம் அடுத்த தலைமுறைக்கு செழிப்பாய் எடுத்துச் சொல்லும். வாழ்க ஆசிரியர்களின் புகழ், வாழ்க கல்வியின் புகழ். காய்ப்பதுதான் மரத்திற்கு பெருமை, கற்பதுதான் மனிதனுக்கு பெருமை என என் கருத்தை ஆணித்தரமாய் அவையிலே எடுத்துரைத்து பேச வாய்ப்பளித்து என் செவியுரையை கேட்ட அனைவருக்கும் முத்தானவருக்கு வணக்கங்கள். நன்றி. முப்பெரும் விழாவின் பேச்சு போட்டியில் முதல் பரிசினை பெறக்கூடிய மாணவர் டிவிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கார்த்திகேயன் என்ற மாணவர். அவருக்கு முத்துத்தேவர் முக்குளத்தூர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்களை. அடுத்ததாக